Build your dreams, live rich, and leave rich. வணக்கம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பயணத்துல எது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறீங்க? அது நீங்க போடுற பணமோ இல்ல நீங்க செலக்ட் பண்ற ஃபண்டோ இல்ல, அது உங்க மனநிலை. ஆமா, இன்னைக்கு நாம பணத்தை விட ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த உளவியலை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். ஒரு அமைதியான முதலீட்டாளரை மாறுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. லைவ் ரிச் அப்படின்னா ஆடம்பரமா வாழ்றதுன்னு அர்த்தம் இல்லைங்க. அதோட உண்மையான அர்த்தம் பணத்தை பத்தின கவலை இல்லாம மன அமைதியோட வாழ்றது. பணத்துக்காக நம்ம சந்தோஷத்தை இழக்காம பணத்தை நம்ம மன அழுத்தத்தை குறைக்க ஒரு கருவியா பயன்படுத்துறது எப்படின்னு தான் இங்க நாம பார்க்க போறோம். இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற இந்த கேள்விதான் இன்னைக்கு நாம பேச போற முழு விஷயத்தோட மையம். யோசிச்சு பாருங்க, மார்க்கெட்டோட ஏற்ற இறக்கத்தை விட நம்ம மனசுக்குள்ள இருக்கிற பயம், பேராசை, பதற்றம் இதுதான் நம்ம பணத்துக்கு பெரிய எதிரி. அது எப்படின்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமாங்க? இந்த வரிய நல்லா கவனிங்க. உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பணம் சேர்றதுக்கு முன்னாடி செல்வம் உங்க மனசுல தான் உருவாகுது. நீங்க பணத்தை பத்தி எப்படி நினைக்கிறீங்களோ அதுதான் உங்க நிதி எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது. இது ஏதோ தத்துவம் மாதிரி தெரிஞ்சாலும் இதுதான் நிஜம். நீங்க எந்த ஃபண்ட தேர்ந்தெடுக்கிறீங்கன்றத விட மார்க்கெட் சரசரன்னு சரியும்போது நீங்க எப்படி நடந்துக்கிறீங்கன்றது தான் இங்க ரொம்ப முக்கியம். நீண்ட கால வெற்றிங்கிறது உங்க மனநிலையையும் நீங்க எவ்வளவு உறுதியா முதலீடு பண்றீங்கன்ற பழக்கத்தையும் சார்ந்துதான் இருக்கு. சரி, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க போர்ட்ஃபோலியோவோட மதிப்பு 2 கோடி ரூபாய். பல வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சேமிச்சு முதலீடு செஞ்சதோட பலன் இது. ரொம்ப பெருமையா இருக்கு இல்லையா? ஆனா திடீர்னு ஒரு நாள் மார்க்கெட் ஒரு 20% விழுது. உங்க 2 கோடி 1.6 கோடியா குறையுது. நெஞ்சில ஒரு மாதிரி வலிக்கும்ல? ஆனா யோசிச்சு பாருங்க, நாம வாங்கின ஒரு நிலத்தோட மதிப்பு குறைஞ்சா இப்படி பதறுவோமா? இல்ல. ஏன்னா அதோட விலைய நாம தினமும் பாக்குறதில்ல. ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல கண்ணு முன்னாடி மதிப்பு குறையறத பார்த்ததும் பயந்துடுறோம். இந்த தற்காலிக வீழ்ச்சிய பார்த்து பயந்து பணத்தை எடுத்தா அதுதான் உண்மையான நிரந்தரமான நஷ்டம். சந்தை வீழ்ச்சிய ஒரு பிரச்சனையா பார்க்காதீங்க. அது ஒரு பெரிய தள்ளுபடி விற்பனை மாதிரி பாருங்க. நல்ல கம்பெனிகளோட பங்குகளும் மியூச்சுவல் ஃபண்டுகளும் கம்மி விலையில கிடைக்கிற ஒரு வாய்ப்பது. புத்திசாலியான முதலீட்டாளர்கள் மார்க்கெட் விழும்போதுதான் அதிகமா வாங்குவாங்க, விற்கவே மாட்டாங்க. இந்த 3 கேள்விகள் தான் நம்ம வாழ்க்கையில எடுக்கிற பெரும்பாலான நிதி முடிவுகளுக்கு காரணம். ஒரு சரியான ஃபினான்ஷியல் பிளானிங் இருந்தா இந்த பயங்களுக்கெல்லாம் ஒரு மருந்து கிடைக்கும். அது நம்ம மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். குறிப்பா நடுத்தர வர்க்கம் மக்களுக்கு ஒவ்வொரு நிதி முடிவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரே ஒரு தப்பான முடிவு நம்மள பல வருஷங்கள் பின்னாடி கொண்டு போய் விட்டுடும். இதனாலதான் நாம பயத்துல முடிவெடுக்காம தெளிவான திட்டமிடலோட முடிவெடுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போலாம் நிறைய பேர் சொல்றாங்க, ரொம்ப சிக்கனமாறு, வாழ்க்கையை அனுபவிக்காத, சேமிச்சுட்டே இருன்னு. ஆனா அதுவே ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும். லிவ் ரிச் தத்துவம் இதுக்கு நேர் எதிரானது. இன்னைக்கு சந்தோஷமா இருந்துகிட்டே நாளைக்கு பாதுகாப்பா இருக்கிறது எப்படின்னு தான் இது சொல்லுது. இந்த வரிய மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. பணக்காரரா தெரியறதுக்கு வாழாதீங்க, பணக்காரரா வாழுங்க. உண்மையான செல்வம்ங்கிறது நீங்க வெளிய காட்டுற ஆடம்பரத்துல இல்ல, நீங்க உள்ளக்குள்ள உணர்ற மன அமைதியில தான் இருக்கு. சரி, இந்த மன அமைதி தத்துவம் எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்துறது? அதுக்கு ரொம்ப முக்கியமான 3 கருவிகள் இருக்கு. அதுதான் பட்ஜெட், பாதுகாப்பு மற்றும் கடன். வாங்க அத பத்தி பார்க்கலாம். பட்ஜெட்னாலே செலவு குறைக்கணும்னு தான் நாம நினைக்கிறோம். ஆனா அது தப்பு. பட்ஜெட்டுங்கிறது நம்ம பணத்துக்கு ஒரு நோக்கத்தை கொடுக்கறது. இது உங்க சந்தோஷத்தை குறைக்கிற கருவி இல்ல, தேவையில்லாத செலவுகளை அடைச்சு உங்க லட்சியத்தை நோக்கி போக உதவுற ஒரு மேப் மாதிரி. பாருங்க, ஒரு நல்ல பட்ஜெட் இப்படிதான் இருக்கணும். தேவைகள், முதலீடுகள் எல்லாம் போக உங்க சந்தோஷத்துக்காகவும் ஒரு தொகைய ஒதுக்க மறக்காதீங்க. அப்போதான் நீங்க எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஒரு சினிமாவுக்கோ ஹோட்டலுக்கோ போக முடியும். இது குடும்பத்துல பண பிரச்சனைகளை குறைச்சு அமைதியை கொண்டு வரும். இதுதான் பாதுகாப்பு மனநிலை. ஹெல்த் இன்சூரன்ஸ் பிரீமியத்தை ஒரு செலவா நினைக்காதீங்க. அது ஒரு ரிஸ்க் பூலுக்கு நீங்க செய்யற பங்களிப்பு. தேவைப்படுற வேற யாருக்கோ உங்க பணம் உதவுதுன்னு நினைச்சுக்கோங்க. அது உங்க செல்வத்தை பாதுகாக்கிற ஒரு கவசம். இந்த 2க்கும் உள்ள வித்தியாசத்தை சிம்பிளா புரிஞ்சுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸ் நீங்க இருக்கும்போது உங்க சேமிப்பை காப்பாத்தும். லைஃப் இன்சூரன்ஸ் நீங்க இல்லாதப்போ உங்க குடும்பத்தை காப்பாத்தும். இது 2மே முதலீடு கிடையாது, உங்க நிதி வாழ்க்கையோட சேஃப்டி ஜாக்கெட்ஸ். எல்லா கடன்களும் கெட்டது கிடையாதுங்க. வீடு, கல்வி மாதிரி சொத்துக்களை உருவாக்குற கடன்கள் நம்ம நண்பர்கள் மாதிரி. ஆனா நம்ம மன அமைதியை கெடுத்து ராத்திரி தூக்கத்தை விரட்டுற ஆடம்பர பொருட்களுக்கான கடன்கள் தான் உண்மையான எதிரிகள்.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அசெட் அலோகேஷன்னா உங்க பணத்தை தங்கம், ஷேர்ஸ், பாண்ட்ஸ்னு பிரிச்சு போடுறது. ஒரு 10% மார்க்கெட் விழுந்ததும் உங்களுக்கு ராத்திரி தூக்கம் போச்சுன்னா நீங்க உங்க சக்திக்கு மீறி ரிஸ்க் எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க போர்ட்ஃபோலியோவை விட உங்க மன அமைதி தான் முக்கியம். இதை எப்பவுமே மறக்காதீங்க. உங்க மிகப்பெரிய சொத்து உங்க மியூச்சுவல் ஃபண்டோ நீங்க வாங்கின இடமோ கிடையாது. அது நீங்க தான். ஃபினான்ஷியல் பிளானிங்கோட உண்மையான நோக்கமே உங்களையும் உங்க மன அமைதியையும் பாதுகாக்கிறது தான். பாருங்க, படிப்படியா பண்ற முதலீடு எப்படி நமக்கு உண்மையான சுதந்திரத்தை கொடுக்குதுன்னு. இது வெறும் அவசரகால நிதி இல்ல, இது உங்க கண்ணிய நிதி, அதாவது டிக்னிட்டி ஃபண்ட். உங்களுக்கு பிடிக்காத ஒரு வேலையை விட்டு வெளியே வர தைரியத்தையும் திடீர்னு வர பிரச்சனைகளை அமைதியா சமாளிக்கிற சக்தியையும் இது உங்களுக்கு கொடுக்கும். நீங்க சேமிக்கிறது வெறும் பணத்தை இல்ல, உங்க குழந்தையோட படிப்பு, உங்க பெற்றோரோட மருத்துவம், உங்க குடும்பத்தோட சந்தோஷமான எதிர்காலம். உங்க ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கும்போது சேமிக்கிறதும் முதலீடு பண்றதும் ஒரு சுமையா இருக்காது. அது ஒரு அன்போட வெளிப்பாடா மாறிடும். எல்லாரும் ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் பத்தி பேசுவாங்க. ஆனா ஒரு அமைதியான முதலீட்டாளரோட இலக்கு என்ன தெரியுமா? போமோ, அதாவது பிளெஷர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். மத்தவங்க என்ன பண்றாங்கன்னு கவலைப்படாம நம்மளோட சொந்த பாதையில அமைதியா பயணம் பண்றதுல ஒரு தனி சுகம் இருக்கு. அதுதான் இது. அமைதியான முதலீட்டாளரோட தாரக மந்திரம் இதுதான். மன அழுத்தத்தை விட மன அமைதி தான் பெருசு. ரெண்டுகளை பின்னாடி போறதை விட நம்ம ஒழுக்கம்தான் முக்கியம். சூதாட்ட மாதிரி ஊக வணிகம் பண்றதை விட நிம்மதியான தூக்கம் தான் உண்மையான செல்வம். கடைசியா உங்களை நீங்களே இந்த கேள்வியை கேட்டுக்கோங்க. உங்க நிதி பயணத்தோட உண்மையான நோக்கம் என்ன? உங்க பதில் என்னவோ அதுதான் உங்க பாதையை தீர்மானிக்க போகுது. இந்த பகுப்பாய்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க.